ஹாய் மக்களே, நான் இப்போ தான் டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். வந்ததும் ஒரு குட் நியூஸு, என் பொண்ணு இருந்துட்டானா மக்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் மக்களே. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாரும் மெசேஜ் பண்ணி, என் தங்கச்சி 2 பேருமே விடாமல் மெசேஜ் பண்ணி இருந்துட்டாளான்னு ஏதோ டெலிவரியான நியூஸ் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாள்வேன். அப்புறம் இருக்கலைன்னு சொல்லி அவங்களையும் திட்டி விட்டேன். வந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, நான் தானே இது பண்ணுறேன் அப்படின்னுட்டு. இப்போ சாயங்காலம் வந்தோடனே எங்கள் அம்மா இதுக்கு நேர்த்தி கடன்லாம் வேறு வச்சுட்டு வந்திருக்காங்க கோயிலில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து இஞ்சி மருந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாயங்காலம் வந்த உடனே அதை குடித்த உடனே எல்லாத்துக்கும் வயிற்ற பிடிக்க மத்தியெல்லாம் அந்த மாதிரி பிடிச்சி அவளுக்கு வந்துருச்சு மக்களே. நானும் நிறைய ட்ரை பண்ணேன், பப்பாளி ஜூஸ் அது இதுன்னு போட்டு டயர்டாகி இன்றைக்கி சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் கடவுள் வந்து எங்கள் பிரார்த்தனை வீண்மாக்கலை, வந்து இருந்துட்டான். இது வந்து நிறைய பேர் கம்மலில் கேட்டிருந்தாங்க, பாப்பா எப்படி இருக்கான்ட்டு. அவள் இப்போ நல்லா தான் மக்களே இருக்கா. இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன இதனால எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா வந்து எனக்குமே யூரின் இந்த இன்ஃபெக்ஷனில் ப்ளட்டாக போச்சு. அதை பார்க்காம விட்டு லாஸ்ட்டில் கிட்னி ஃபெயிலியர் வர வந்துருச்சு. அதனால் எனக்கு வந்து பிள்ளைங்க விஷயத்தில் வந்து ஒரு சின்ன இதனால ரொம்ப பயப்படுவேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டு வந்து கேஷுவலாக இருப்பாங்க. அதாவது எனக்கு தைரியம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. எங்கள் அம்மா உடனே கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுருவாங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி அப்புறம் இது பண்ணிட்டா மக்களே. இனி வந்து நல்லா திட்டியிருக்கேன், நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டுலாம் வாழைப்பழம் சாப்பிடணும், பப்பாளி பழமும் சாப்பிடணும் அப்படின்ட்டு. முக்கியமாக தண்ணி நிறைய குடிக்கணுன்ட்டு. என் பையன் கூட வந்து அரை லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் ஸ்கூலுக்கு கொண்டு போவான் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து அந்த 1 லிட்டர் பாட்டிலே தண்ணியை மிச்சம் கொண்டு வருவாள். அதனால் இப்படி இருக்கா. இனி வந்து ஒழுங்காக கண்டினியூஸாக இது பண்ணியிருந்த மக்களே. இது சொல்லணும்னு தான் உங்ககிட்ட இருந்தேன், சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், மாறாங்க ஜெயிச்சிட்டோம்.